இங்கு நல்ல கூட்டணி அமைக்கப்படும், அப்புறம் இங்க அழிச்சிடுறது, நல்ல கூட்டணி அமைக்கப்படும், அப்புறம் நல்லா அழிச்சிடுறது, கூட்டணி அமைக்கப்படும், கூட்டணியை அழிச்சிடுறது, கடைசியில அமைக்கப்படும். எது அமைக்கப்படும்? நம்ம தலித் அரசியல்லாம் பேசுறோம், பெரியார் புக்கெல்லாம் ரிலீஸ் பண்றோம், அம்பேத்கர் புக்கெல்லாம் ரிலீஸ் பண்றோம், நம்பி காத்துக்கிட்டு இருந்தாங்க. கடைசியில விசிகா திருமாவளவன் பார்த்தாரு, உன்னையெல்லாம் ஒரு ஆளை நம்பி நான் வருவேன், நான் டம்மிப்பான்னு அமுச்சு விட்டாரு. கரூர் சம்பவம் நடந்ததுக்கு அப்புறமா விஜய்கிட்ட நிறைய பேர் பேசினாங்க. அது எல்லாமே கூட்டணிக்கான அச்சாரமா எடுத்துக்க முடியாது. அமித்ஷா பேசினாரு, அதுக்காக ரெண்டு பேரும் ஒண்ணுன்ற எடுத்துக்க முடியுமா? முடியாது. நான் முன்னாடி இன்னொரு விஷயம் எக்ஸ்போஸ் பண்ணேன். விஜயுடைய பேரும் சிபிஐல எஃப்ஐஆர்ல சேர்க்கப்படலாம், எலெக்ஷனுக்கு முன்னாடியே சேர்க்கப்படும். மகாபலிபுரம் கூட்டத்துல வந்துட்டு ஆதவோடைய டிமாண்ட் என்னன்னா, பாஜகவை பத்தி இன்னைக்கு நம்ம யாரும் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிதான் இங்க அசைன்மெண்டே விஜய்க்கு. அக்காநேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம கீஎன் ரோட் மீடியா ஜெயகோரா கூட தான் இருக்கும். சமீபத்திய அரசியல் பத்தி பேச போறோம். அவர்கிட்ட பேசலாம். பிரதர் வணக்கம். வணக்கம் பிரதர், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். கரூர்ல சிபிஐ ஒவ்வொருத்தரா கூப்பிட்டு விசாரிச்சிருக்காங்கன்னு கேள்விப்பட்டோம். அதுக்கு பயந்துட்டு தான் இந்த காஞ்சிபுரம் கூட்டத்துல பாஜக பேரை சொல்லலையா, அந்த மாதிரி ஒரு தகவல் போயிட்டு இருக்கு. உண்மைதான். போன இன்டர்வியூல கூட நான் சொல்லியிருப்பேன். அந்த மகாபலிபுரம் கூட்டத்துல வந்துட்டு ஆதவோடைய டிமாண்ட் என்னன்னா, பாஜகவை பத்தி இன்னைக்கு நம்ம யாரும் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கிறாங்க. சரி, ஓகேன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் ஆதவ் 45 நிமிஷம் ரொம்ப ஓவரா எக்ஸ்ட்ரீமா பேசினது விஜய் அது பிடிக்கல அவருக்கு. இன்னும் ரொம்ப பேசாருன்னு ஒரு கிளாஷ் உருவாயிடுச்சு. அதனாலதான் இந்த கூட்டத்துல ஆதவ் பேச விடலன்னு நினைக்கிறேன். விஜய் மட்டும் பேச விட்டு இறக்கிட்டாங்க. மற்றபடி மாவட்ட செயலாளர்கள்லாம் பேச விட்டாங்க. இதுல ஆதவ் பேச விடல, நீ பேசுனது கிழிச்சது போதும்பா, உட்காருப்பான்ட்டாங்க. ஆனா அசைன்மெண்ட் என்னன்னா, பாஜக பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிதான் இங்க அசைன்மெண்டே விஜய்க்கு. அவரும் அதே மாதிரி பேசல. ஏன் பேசல? அடுத்தடுத்த நாள் 2 நாள் கண்டினியூஸா இது சிபிஐ விசாரணை, அதுவும் 10 மணி நேரம் நேத்தலாம் புசியும் அதுவும் உட்கார வச்சு பேசியிருக்கிறாங்க. நான் முன்னாடி இன்னொரு விஷயம் எக்ஸ்போஸ் பண்ணேன். விஜயுடைய பேரும் சிபிஐல எஃப்ஐஆர்ல சேர்க்கப்படலாம், எலெக்ஷனுக்கு முன்னாடியே சேர்க்கப்படும் அப்படின்ற ஒரு தகவல் வெளியாயிருக்கு. சப்போஸ் இவர் அதிமுக கூட்டணி போலன்னா சேர்த்துருவாங்களா? சேர்த்துருவாங்க. ஏன்னா அவர் விதிகளை மீறிட்டு இருக்காரு விஜய். நீங்க கேஸ் நடந்துகிட்டு இருக்கு, விக்டீம் கூட்டு போய் ரூம்ல உட்கார வச்சுட்டு நீங்க அழுதுகிட்டு இருக்கீங்க. யாரை கூப்பிட்டு வச்சு யார்கிட்ட பெர்மிஷன் வாங்குனீங்க? சிபிஐ அதிகாரிகள் யாராவது அந்த ரூம்ல இருந்தாங்களா, இல்ல அவங்க உங்களுக்கு அனுமதி கொடுத்தாங்களா? விக்டீம் கூப்பிட்டு வச்சு ரூம்ல உட்கார பேசுறீங்க. ரெண்டாவது கோர்ட்ல கேஸ் நடந்துகிட்டு இருக்கும் போது கரூர் சம்பவத்தை பொது வெளியில எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கீங்க என்ன நடந்துச்சுன்னு. இல்ல, அவரோட விளக்கத்தை கொடுக்கலாம். அது நீங்க அங்க கொடுக்க கூடாது, அது இல்லீகல். அது இதை கண்டுபிடிக்க வேண்டியது இப்ப வழக்கு உச்சநீதிமன்றத்துல இருக்கு. அவங்க ஒரு தனி குழு போட்டிருக்காங்க, அவங்க விசாரிச்சு சொல்லணும். நீங்க பொது வெளியில பேசக்கூடாது. இல்ல, இப்ப மத்தவங்க தாக்கி பேசுறாங்க விஜய, இவர் ஓடிட்டாரு அந்த மாதிரி சொல்லும் போது நான் ஏன் அது நடந்துச்சுன்னு அவரு ஒரு கொடுக்க கூடாது. நீங்க இது காரணம் செந்தில் பாலாஜி தான் அப்படின்னு ஆதாரமற்ற ஒரு குற்றச்சாட்டை கோர்ட்ல கேஸ் நடந்துகிட்டு இருக்கும் போது நீங்க பொது வெளியில அப்படி சொல்லக்கூடாது. சொல்லக்கூடாது. அது முடிவு பண்ண வேண்டியது சிபிஐ. அவங்க விசாரணை நடத்திட்டு இருக்காங்க. முழு சிபிஐ மேல நம்பிக்கை வச்சிருக்கிறது யாரு? திமுக நம்பிக்கை இல்லை, நீங்க தான் நம்பிக்கை வச்சிருக்கீங்க. அவங்க நம்பிக்கை இல்லையா உங்களுக்கு? அவங்க விசாரிக்க மாட்டாங்கன்னு தோணுதா? அவங்கதான் சொல்லணும். ஒரு வழக்கு நடந்துகிட்டு இருக்கும் போது அதை பத்தி இவ்வளவு எக்ஸ்பிளனேஷன்ஸ் கொடுக்கணும் அவசியம் இல்லை. பொது வெளியில அப்படி கொடுக்க கூடாது. அது ஒரு சென்சிட்டிவான இஷ்யூவா மாறிடுச்சு. 41 மரணங்கள் 41 மரணங்கள் ஏற்பட்டிருக்குன்னா அதை விசாரிக்கிறதுக்கு அவங்க பாப்பாங்க என்ன நடந்திருக்கு ஏதுன்னு A to Z அவங்க பாப்பாங்க. இந்த நேரத்துல செந்தில் பாலாஜி எங்களை வரவேற்றாங்க, எந்த காவல்துறை அதிகாரியும் பேசல, இதெல்லாம் நீங்க பேசவே கூடாது. இதெல்லாம் நீங்க பேசக்கூடாது. இதெல்லாம் உங்களுக்கு நெகட்டிவ் ஆகும். அப்ப தொடர்ந்து விதிமுறைகளை மீறுறதெல்லாம் நடக்குது இந்த கட்சிக்குள்ள. கூப்பிட்டு அட்வைஸ் பண்ணதுனாலதான் நேத்து கரூர் பத்தி பேசல, முழுக்க திமுக எதிர்ப்பு மட்டுமே பேசிட்டு பாஜக எதிர்ப்பு பேசாம எஸ்கேப் ஆகி ஓடி இருக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு தான் சரி விஜய் நம்ம உள்ள சர்க்குள்ள கொண்டு வரணுங்கிறதுக்காக இந்த வழக்கெல்லாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. சரி இவர் உள்ள தூக்கி போடலாம் அப்படின்னு. மேபி எலெக்ஷன் முன்னாடி இது நடக்கலாம். ஓகே, இப்ப அடுத்தபடியா பார்த்தோம்னா இன்னொரு மிக முக்கியமான சம்பவம் நடந்தது. விஜயனோட ஒரு ட்ரீம்ல ஒரு பாசிபிலிட்டி இல்லாத விஷயம் நடந்திருக்கு. ராகுல் காந்தி சொன்ன பதில் மிகப்பெரிய அதிர்வலையை உண்டாகிருக்கு. நாங்க விஜய் கூட போல திமுக கூட தான் இருக்க போறோம் உறுதியா சொல்லிட்டாங்க. செல்வ பிறந்தாரு எல்லாருமே சொல்லியாச்சு. அப்படின்றப்போ ராகுல் காந்தியோட இந்த முடிவை எப்படி பாக்குறீங்க? அவர் கொடுத்த அடின்னு எடுத்துக்கலாமா? நான் ஏற்கனவே ரொம்ப தெளிவா சொன்னேன், எல்லா இன்டர்வியூ சொன்னேன். ராகுல் காந்தி தன்னுடைய நட்பை முறிச்சுக்கிறதுக்கு விரும்ப மாட்டாரு. அவர் எப்ப அறிக்கை தமிழ்நாட்டு சார்ந்து திமுக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் எழுதுறாரோ, மை ஃப்ரெண்ட், மை டியர் ஃப்ரெண்ட் அப்படின்னு மென்ஷன் பண்ணி தான் எழுதுவாரு. அதே மாதிரி இங்க இருக்க முதலமைச்சர் ராகுல் காந்திக்கு எழுதும் போது கூட என்னுடைய நண்பர் ராகுல் காந்தின்னு மென்ஷன் பண்ணி தான் எழுதுவாரு.
ரெண்டாவது, இந்தியாவிலேயே வாஷ் அவுட் 40க்கு 40 கொடுத்த ஒரு மாநிலம்னு ஒண்ணு இருக்குல்ல, அந்த மாநிலத்தோட ஸ்ட்ரென்த்தை ராகுல் காந்தி இழக்க விரும்ப மாட்டாரு. ஆனா ரொம்ப தெளிவா இருக்கிறாங்க. அதுல நீ இப்போ 40-40 விஜய் கொடுப்பாரா? கொடுக்க முடியாத தேர்தலே நிக்கல. நீங்க இல்ல அடுத்து கொடுக்க வாய்ப்பு இருக்குல்ல. இப்ப விஜய்க்கு வந்து நிறைய சின்ன பசங்க சப்போர்ட்ஸ் இருக்காங்க. 20 அப்ப பாப்போம், கொடுக்கும்போது பாத்துக்கலாம். உங்க மேல நம்பிக்கை இல்ல, மேபி ஃபியூச்சர்ல உனக்கு வரலாம். நீ எப்படி செயல்படுறான்னு பாப்போம். நீ சங்கி ஆயிட்டீங்கன்னா கூட வாய்ப்பு இருக்கு, அது தனி. இப்ப உங்க மேல நம்பிக்கை இல்ல, சும்மா விஜய் நம்பி நான் எப்படி ராகுல் காந்தி அவ்வளவு பெரிய கட்சி தூக்கிட்டு போய் அங்க போய் அடமானம் வைப்பாரு? வாய்ப்பு இல்ல. இங்க கட்டமைப்பு இருக்கு திமுக. அவருக்கு அதிமுக போனா கூட நம்பலாம். அதிமுகவும் எடப்பாடி பழனிசாமியும் பேச்சுவார்த்தை நடத்துறாங்க, அதிமுகவும் காங்கிரஸ்னா கூட ஏதோ நம்பலாம். ஒண்ணுமே இல்லாத இவர்கிட்டையும் அவங்க நம்பணும், இவங்ககிட்டயும் போகணும்னு நான் அன்னைக்கே தெளிவா சொன்னேன். போக மாட்டாங்க, விரும்ப மாட்டாங்க, இது கேன்சல் ஆயிரும் நான் தெளிவா சொன்னேன். அதே நடந்திருக்கு. அதுல ரொம்ப ட்ரிகர் ஆயிருக்காங்க. கடைசி வரைக்கும் நம்பி 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 காத்திருந்து இன்னைக்கு ஏமாற்றம் தான். இன்னைக்கு ஏமாந்து போய் உட்கார்ந்து இருக்கிறாங்க. இவங்க நிறைய டீலிங் எல்லாம் போட்டாங்க. நீங்க வந்து சென்ட்ரல் நாங்க உங்க கூட கூட்டணி வச்சுக்கிறோம், ஸ்டேட்ல நம்ம வந்து நீங்க திமுக கூட கூட்டணியில இருங்க, இல்லைன்னா நீங்க ஸ்டேட்லயும் கழட்டி விட்டுருங்க, நாங்க வந்துடுறோம். இப்படி பல டீலிங் எல்லாம் நடந்துச்சு. கடைசி நேரத்துல இந்த காங்கிரஸ் தமிழ்நாட்டுல 2-3 கோஷ்டியா இருக்கு. அதுல ஒரு கோஷ்டியா விஜய்க்கு ஆசையை காட்டுனது. ஓகே, இதுல ஒண்ணு ஓப்பனாவே கேட்கலாமே. இந்த நிறைய பேர் விஜயோட ஆர்வம் எல்லாருக்குமே தெரியும். கடந்த 3 மாதங்களாவே போன்ல பேசினதாகவும், இன்னும் நிறைய கிட்ட நெருங்கி வந்துட்டாங்க. ராகுல் காந்தி விஜய் கிட்ட நெருங்கி வந்துட்டாங்க, ரூமர்லாம் வந்துச்சு. நிறைய பேர் எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க உடஞ்சிரும், டிசம்பர் வந்துருச்சு, உடஞ்சிரும், வந்துருவாங்கன்னு எதிர்பார்த்தோம். இது ஏன் சேராம போச்சுன்னு உங்களுக்கு தோணுது? முதல்ல அவங்க பேசவே இல்லை, போன்ல பேசவே இல்லையா? பேசவே இல்லையே. நாங்க எல்லாம் சும்மா நார்மலா என்னங்க ஓகேவான்றதெல்லாம் வந்து கூட்டணி பேச்சுவார்த்தைக்குள்ள வந்துடாது. ஓகே, கரூர் சம்பவம் நடந்ததுக்கு அப்புறமா விஜய்கிட்ட நிறைய பேர் பேசினாங்க, அது எல்லாமே கூட்டணிக்கான அச்சாரமா எடுத்துக்க முடியாது. அமித்ஷா பேசினாரு, அதுக்காக 2 பேரும் ஒண்ணுன்ற எடுத்துட முடியுமா? முடியாது. இது இது பேசிட்டாங்கன்ற இவனுங்களும் அவுத்துறது. 2 பேரும் ஒன்னா உட்காந்தாங்க, சாப்பிட்டாங்க, டீ குடிக்க போனாங்க, கருப்பட்டி கடையில போய் தான் சுண்டல் சாப்பிட்டாங்க. இந்த மாதிரி அடிச்சு விடுறது நிறைய அடிச்சு விடலாம், நிறைய பேசலாம். ஆனா களம்னு வந்து அரசியல் வந்துட்டா அந்த பேச்சுவார்த்தையில அங்க நடக்கவே கிடையாது. இதை யாரு சொல்றாங்க அப்படின்னா, இங்க இருக்கிற காங்கிரஸ்ல 2 கோஷ்டியா இருக்கு. அவங்க போய் ராகுல் கிட்ட செட் பண்றாங்க. இவங்க ஆட்சியில இவங்க ஜெயிச்சிருவாங்க, ஆட்சியில அதிகாரம் இவங்ககிட்ட இருக்கு தரன்னு சொல்றாங்க, நம்ம டெபுட்டி சிஎம் கூட வாங்கலாம், அப்படி இப்படின்னு அடிச்சு விடுறது எல்லாம். ராகுல் காந்தி இதுக்கு அப்பாயின்மெண்ட் தரல, சோனியா காந்தி கிட்ட போறாங்க, அப்பாயின்மெண்ட் தரல. அதுக்கப்புறமா மல்லிகார்ஜுன கார்கே போறாங்க, இது நீங்க போய் உங்க பொறுப்பாளர்கிட்டயே கொடுத்து கொண்டு வாங்கன்னு அனுப்பிச்சு விட்டுறாரு. இது நக்கீரன்ல வந்த ஸ்டோரி. கடைசியில பார்த்தா இது இல்லன்னு கேன்சல் ஆயிருது. இவங்கதான் ஆகா நம்ம நம்பி நம்பி ஒரு ஆள்கிட்ட காத்திருந்தோம், கடைசியில இப்படி போயிருச்சேன்னு ஏமாந்து இப்ப உட்கார்ந்து இருக்கிறது விஜய் டீம் தான். நம்ம கூட ஒரு கூட்டணி வரும், கூட்டணி இருந்த ஒரு காமெடி இருக்குமே, இங்கு நல்ல கூட்டணி அமைக்கப்படும், அப்புறம் இங்க அழிச்சிடுறது, நல்ல கூட்டணி அமைக்கப்படும், அப்புறம் நல்லா அழிச்சிடுறது, கூட்டணி அமைக்கப்படும், கூட்டணியே அழிச்சிருது, கடைசியில அமைக்கப்படும். எது அமைக்கப்படும்? தாவேகா மட்டும் தனியே நிற்கப்படும். அதான் இங்க நடக்க போகுது. ஓகே, எனக்கு ஒரு சந்தேகம் என்னன்னா, காங்கிரஸ் கட்சி இப்ப திமுகவோட வலுவான கூட்டணி தான் இருக்கு. இருந்தாலுமே அங்க உட்கட்சி பூசல்ல எதுக்காக அவங்களுக்கு இப்படி ஒரு ஆசை வருது? விஜய் கூட போலான்ற ஆசை காங்கிரஸ்ல ஒரு குரூப்புக்கு வருது, ஏன் வருது அப்படி? அது எல்லா கட்சியிலுமே கோஷ்டிங்கிறது இயல்புதான். ஓகே, எல்லா கட்சியிலும் கோஷ்டி இருக்கும். தலைமைக்கு எதிராக ஒரு டீம் தனியா சேர்றது அது எல்லா கட்சியிலுமே இருக்கும். அது எப்படி உடைக்கணும்னு தெரியாம இந்த மாதிரி தலைமை கொஞ்சம் நடுக்கத்தை கொடுக்க வைக்கிறதுக்கான வேலையெல்லாம் காட்டுறதுதான் இந்த இது. தனியா ஒரு டீம் இங்க இருந்து கிளம்பி போய் சோனியாவை சந்திக்கிறது, அது செல்வபெருந்தை டீம் இல்ல. செல்வபெருந்தை டீம் தனி. அவங்க ரொம்ப தெளிவா இருக்கிறாங்க, இந்தியா கூட்டணியில இருக்கணும், திமுக கூட்டணியில அங்கம் வகிக்கணும்னு தெளிவா இருக்கிறாங்க. அதுக்குள்ள சீட் ஷேரிங் எல்லாம் நடக்கும். அதுல இவங்க கேட்பாங்க, அவங்க கொஞ்சம் கம்மியா கேட்பாங்க, அதெல்லாம் தனியா நடக்கும். இன்னொரு ஒரு டீம் இருக்கு, அது வந்து இங்க இருக்க ஒரு காங்கிரஸ் எம்பியோட லாபிஸ்ல நடக்கிற ஒரு டீம். அந்த டீம் தான் ராகுல போய் தனியா சந்திச்சு நாம எல்லாரும் ஒன்னாயிரலாம், நம்ம விஜய் கூட போனா ஆட்சியில பங்கு தரேன்னு சொல்றாருன்னு மண்டே கழுவுற வேலையெல்லாம். அவங்க ரொம்ப தெளிவா இருக்காங்கப்பா, சும்மா எல்லாம் நான் தமிழ்நாட்டுல நம்ம போனா அனுப்பிச்சு விட்டாங்க. இப்போ வெறுங்கைய வச்சுக்கிட்டு தடவிட்டு இருக்காரு விஜய், ஐயோ கிடைக்கலையே அப்படின்னு. அடுத்த கேள்வி அதுதான், விஜய்க்கு இது எவ்வளவு பெரிய ஏமாற்றமா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா 2010 அவர் காங்கிரஸ்க்கு போய் சேர்றதா தான் இருந்தது. அவர் காங்கிரஸினோட ஒரு அபிமானியா தான் இருந்திருக்காரு. திமுக கூட்டணி காங்கிரஸை வச்சு உடச்சிட்டு நம்ம புதுசா ஒரு அலைன்ஸ் ஃபார்ம் எல்லாம் நினைச்சிருப்பாரு. பட் அதுக்கான இப்ப அது முற்றிலும் இல்லைன்னு ஆயிடுச்சு. விஜய்க்கு இது எவ்வளவு பெரிய ஏமாற்றமா இருக்கும்? இது பெரிய ஏமாற்றம் தான். ஏன்னா ஏற்கனவே அவர் வந்து நம்பி காத்துக்கிட்டு இருந்தது விசிகாவை நம்பி காத்துக்கிட்டு இருந்தாரு. எப்படி வந்துருவாங்க, நம்ம தலித் அரசியல்லாம் பேசுறோம், பெரியார் புக்கெல்லாம் ரிலீஸ் பண்றோம், அம்பேத்கர் புக்கெல்லாம் ரிலீஸ் பண்றோம், நம்பி காத்துக்கிட்டு இருந்தாங்க. கடைசியில விசிகா திருமாவளவன் பார்த்தாரு, உன்னையெல்லாம் ஒரு ஆளை நம்பி நான் வருவேன், நான் டம்மிப்பான்னு அனுப்பிச்சு விட்டாரு. சரி, அடுத்து அவங்க மலையா நம்பினது காங்கிரஸ். எப்படியாவது காங்கிரஸ் வந்துரும், நம்ம போய் உட்கார்ந்துடலாம், காங்கிரஸ் மட்டும் வந்துச்சுன்னா நம்ம நேஷனல் பார்ட்டியாவே ஆயிடலாம், பெரிய ஆளா இல்ல நம்பி உட்காந்துடுறாங்க.
அவங்களும் காலை வாரி விட்டாங்க, போ ஓரமா உட்காரு, உன்னையெல்லாம் ஒரு ஆளா நம்பி வரணுமா அப்படின்னு உட்கார வச்சுட்டாங்க. காங்கிரஸ் தாவேகாவோட கூட்டணி போட்டா ஒரு சீட்டு கூட ஜெயிக்காது, ஒரு சீட்டு கூட ஜெயிக்காது. அது ரொம்ப ரொம்ப இதுதான். பார்த்தாங்க, ஐயோ இங்க வர்றதுக்கு வேலைக்கு ஆகுதுன்னு அமுச்சு விட்டாங்க. பெரிய ஏமாற்றம் இது. ஆமா, பெரிய ஏமாற்றம். இந்த ஏமாற்றம்லாம் மறைக்கிறதுக்காக என்ன கொண்டாடுறாங்கன்னா, பாண்டிச்சேரியில முன்னாள் பாஜக எம்எல்ஏ தாவேகாவில் இணைந்தார். நீ கரண்ட் எம்எல்ஏ இணைஞ்சாலே உங்களுக்கு பெரிய லாபம் இல்ல, நீ முன்னாள் எம்எல்ஏ அதுவும் பாண்டிச்சேரி எம்எல்ஏ எப்படிப்பட்ட எம்எல்ஏ நமக்கு தெரியாது. அவர் தெருவில் நடக்கிற தேர்தல ஒரு எம்எல்ஏ ஆயிட்டாரு, அது முன்னாள் எம்எல்ஏ. அவர் வந்ததுக்கு நீங்க இங்க ஃபயர் விட்டுட்டு இருக்காங்க, பாடுறா பெரிய பெரிய ஆளுங்க வந்துட்டாங்க, ஓ இவரெல்லாம் கட்சியில இருக்காரானே அப்புறம் தான் நமக்கு தெரியுது. அப்ப எதை அதை டைவர்ட் பண்ணி கொண்டாடுறது. ஒரு பெரிய ஏமாற்றம் வந்துருச்சு, இனிமே எந்த கட்சி இவங்கிட்ட வரும், எந்த கட்சி இவங்க நம்பி வரும்? அப்போ பிரச்சனை இருக்கு, அந்த பிரச்சனையை எப்படி சால்ட் அவுட் பண்றதுன்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்காக அந்த வேகமா கூட்டம் நாங்கெல்லாம் செயல்படுறோம், எங்கிட்ட ஒரு பெரிய கூட்டணி வரப்போகுது, எங்கிட்ட ஒரு பெரிய கூட்டணி வரப்போகுதுன்னு அப்படியே ஏமாத்திக்கிட்டே இருக்கிறது. இப்ப கூட விஜய் அவர்களுக்கு அவர் என்ன தப்பு பண்ணிட்டாருன்னு நினைக்கிறீங்க? ஏன்னா அந்த விக்கிரவாண்டி மாநாடுல சொல்லியிருப்பாரு, ஆட்சி அதிகாரத்தில் பங்குன்றதை ரொம்ப சீக்கிரமா அறிவிச்சதுனால எல்லாரும் உஷாராயிட்டாங்களா? இல்ல அதெல்லாம் இல்ல. அந்த நேரத்துல அது ஏன் அறிவிச்சாங்கன்னா, அந்த நேரத்துல அது ஆதவோட லாபி டீம் அது. அந்த நேரத்துல ஆதவ் தான் வந்து அந்த விஷயத்தை கிளப்பி விட்டது. அப்படி ஒரு அந்த வாதத்தையே தமிழ்நாட்டுல கிளப்பி விட்டது இந்த இவங்களோட லாபிஸ் தான். திருமாவளவன் ஒரு ட்வீட் போட்டு டெலீட் பண்ணார்ல, அப்பெல்லாம் இவர் அங்கதான் இருந்தார். ஆதவ்லாம் அங்க இருந்து தான் அங்க இந்த வேலையெல்லாம் பண்றது பண்ணிட்டு தாவேகால வந்த உடனே இங்கேயும் அவர் கிளப்பி விடுறது, நீங்க இதை சொல்லுங்க, இதை பண்ணுங்க பாத்துக்கலான்னு. அதனாலதான் அந்த வாதம்லாம் வர்றது. இந்த சோனியா அருண்குமார்னு ஒரு லேடி, அந்த லேடி வந்து 2024 தாவேகா கட்சியை ஆரம்பிக்கும் போது தாவேகா விஜய் ரசிகை, நான் ஒரு விஜய்க்காக உண்மையானவங்க அப்படி இப்படின்னு பேசினவங்க. அந்த நேரத்துல ஆதவ் வந்து விசிகாவில் இருக்காரு. ஆனா ஆதவ் போடுற போஸ்ட் எல்லாத்துக்கும் இங்கே சோனியா அருண்குமார் ஃபயர் விட்டுட்டு இருந்தாங்க. ஆதவ் விசிகால இருக்காரு, நீங்க தாவேகால இருக்கீங்க, சம்பந்தம் இல்லாம எதுக்கு ஆதவ் கொடுக்கணும்? பார்த்தா ஒரு வருஷமா ஆதவ் போடுற எல்லா போஸ்ட்டுக்கும் ஃபயர் ஹார்ட் ஃபயர் பயங்கரமா விட்டுருந்தாங்க. இப்ப பார்த்தா ஆதவ் கரெக்டா தாவேகாவுக்கு வந்துட்டாரு. அப்ப முன்னாடியே தெரியும் இங்க வரப்போறாருன்னு. அப்ப தெரியுதுல, இப்ப ஆதவ் தான் அந்த இடத்துல இருந்து அந்த வாதத்தை கிளப்பி விட்டது, ஆட்சியில் அதிகாரம் வேணும் அப்படின்னு சொன்னது. அப்ப இங்க இது எல்லா லாபிஸையும் இங்க செட் பண்ணி வச்சுட்டு வந்ததுதான் ஆதவ். அதனாலதான் அந்த நேரத்துல அவர் அந்த வார்த்தையை அங்க பதிவு பண்ணாரு. ரெண்டாவது, ஆட்சி அதிகாரத்துல பங்குன்னா இதை வந்து இது சொல்ல வேண்டிய தகுதி யாருக்கு இருக்கு அப்படின்னா அதிமுகவுக்கு இருக்கு. அவங்க சொல்லலாம், ஏன்னா அவங்ககிட்ட பெல்ட் அதிகம், வாக்கு வங்கி அதிகம், அவங்க சொல்லலாம். நீங்க ஏன் சொல்றீங்க? இல்ல தோத்துருவோன்ற பயம் இல்ல, ஆஸ்பைரிங்கா வராருல, ப்ராமிசிங்கா வராருன்றப்ப இப்ப விஜயோட கணக்கே மாற்று அரசியல் தானே. இது வரைக்கும் எந்த கட்சியும் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கொடுக்கல. அப்ப விஜய் சொல்றாருன்னா புதுசா தானே இருக்கும். சரி, விஜய் எந்த இடத்துல நின்று ஜெயிப்பாரு? கரூர் ஸ்டார் தொகுதி இல்ல பேபி தெரியல, இருக்கலாம். சேப்பாக்கம், கொளத்தூர் இல்ல சேப்பாக்கம் நிப்பாரு. சேகர் பாபு நிப்பாரா? ஏவா வேலு எங்க நின்னா நல்லா இருக்கும்? கூட்டணி கட்சி நிப்பாங்கல்ல, அங்க ஓடி போய் ஒளிஞ்சு நிப்பாரு. இல்லன்னா ஒரு அதிருப்தியில இருக்க ஒரு டம்மி தொகுதி இருக்கும்ல, ஸ்டார் கேண்டிடேட் ஆப்போசிட்ல நிக்காம அங்க போய் நிப்பாரு. இது நான் எழுதி வரேன். அவர் சரியான ஆளதான் கரூர்ல நிக்கட்டும். சரி, புஷியான எங்க நிப்பாரு? ஆதவர்ஜுனா எங்க நிப்பாரு? இல்ல முக்கியமான தொகுதிகள் எங்க நிப்பாரு? இவங்க எல்லாருமே ஒரு டம்மி தொகுதியை தேர்வு செய்வாங்க. பெரிய ஆளுங்க எதிரில் நிக்காம சேஃப் ஜோனா போய் நின்று எங்கேயாவது டப்பா டான்ஸ் ஆடணும். சரி, இந்த 4 சீட்டு ஜெயிச்சிடும். மீதி இருக்கு எவனா யாராவது மூஞ்சி ஏதாவது தெரியுமா? யாருக்காவது மீதி இருக்கு ஏதாவது ஒரு மூஞ்சி யாருக்காவது தெரியுமா? தெரியாது. சரி, கொள்கையை வச்சு ஜெயிக்க முடியும்னா என்ன கொள்கை? அப்ப உங்களுடைய இயல்பாவே உங்களுடைய பயம் என்ன வருதுன்னா, ஏதோ ஒரு கட்சி வரணும், வந்தா நான் உனக்கு ஆட்சியில பங்கு தரேன், என்னையும் காப்பாத்து, நான் உன்னையும் காப்பாத்துறேன், காலில் விழுகிறேன். அதுக்காக தான் இந்த வாதம். இப்ப நம்ம உள்ள டெப்தா போகும்போது வருதா, 4 சீட்டு வச்சுக்க. இப்ப அவர் அடுத்து என்னதான் பண்ண போறாரு? அவரோட கூட்டணி கணைகள் யார் யாருதான் வர போறோம்? ஏன்னா இப்ப ஆல்மோஸ்ட் டிசைட் ஆயிடுச்சு. காங்கிரஸ் அறிவிச்சாச்சு, விசிகா சொல்லிட்டாரு, திருமங்கலம் சொல்றாரு, திமுக அடுத்து ஆட்சி கட்டில அமர வைக்காம நாங்க விடுறது இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அதுக்காக நாங்க என்ன வேணா விட்டு தருவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ திமுக கூட்டணி ஸ்ட்ராங் செட்டில்டு, அதிமுக கூட்டணி ஸ்ட்ராங் செட்டில்டு, பிஜேபி இருக்காங்க, விஜய் அங்க போக முடியாது. இந்த பக்கம் பார்த்தோம்னா விஜயகாந்த் சார் கட்சி, தேமுதிக இருக்கு, பாமக இருக்கு, அந்த இன்னைக்கு புது கட்சி ஏதோ ராமதாஸ் செய்ய ஆரம்பிச்சிருக்கு. இப்ப விஜயோட நிலைமை என்னதான் ஆக போகுதுன்னு நினைக்கிறீங்க? இந்த தேர்தல் நேரத்துல திமுகவோட தேர்தல் பிரச்சாரத்தை ரொம்ப சுலபமாக்கி விட்டுருவாரு தாவேகா விஜய். எப்படியும் போய் அதிமுக சேர்ந்துருவாரு. அது நடக்கும்னு நினைக்கிறீங்களா? மேபி நடக்கலாம். ரொம்ப நம்மள எதிரிலாம் ஒண்ணு சேரணும், இந்த நேரத்துல நமக்கு எதிரி திமுக தான் அப்படின்னா உருட்டுனா நம்பிடுவாங்கன்ற ஒரு கான்ஸ்பிரசி தியரியில இவர் போயிடுவார்.
போயிட்டு எடப்பாடி பழனிசாமி நம்ம போய் நிப்போம், நம்ம கொள்கை எதிரி அப்புறம் அடிப்போம், இப்போதைக்கு நம்ம ஒன்னா சேர்ந்தாதான் ஜெயிக்க முடியும்னு ஒரு உருட்டுவாங்க எல்லாரும் சேர்ந்து. அதுக்காக வேணா பாஜக கொஞ்ச நாள் கழட்டி விடலாம். ஆனா பாஜக விடுமான்றதுதான் செகண்டரி. பாஜக அவ்வளவு தியாகமான கட்சியெல்லாம் செகண்டரி. இப்படி நடக்க வாய்ப்பு இருக்கு. இல்லைன்னா இந்த அண்ணாமலை லாபிஸ் கொஞ்சம் வேலை செய்யறாங்க. அண்ணாமலை, செங்கோட்டையன், ஓபிஎஸ், வேற யாரோ மீதி யாரோ ஒரு ஆள் மிஸ் பண்றேன். இந்த டீம் எல்லாம் வந்து விஜய் கூட சேர்ந்து ஒரு டீம் அணுகும். இதுதான் அவங்க நினைச்சுக்கிட்டு இருக்க ஒரு பெரிய கூட்டணி. இந்த டீம் மும்முனை போட்டி அப்படின்னு சொல்லிட்டு. பாமகவுல அன்புமணி வந்து தனியா இருப்பாரு. அன்புமணி வேணா இந்த விஜயோட வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ராமதாஸ் தனி ஸ்டாண்டு, அவர் விஜய் கூட வரமாட்டாரு. இந்த டீம் எல்லாம் சேர வாய்ப்பு இருக்கு. சேர்ந்தாலும் ஜெயிக்க முடியுமா அப்படின்னு கேட்டா ரொம்ப கஷ்டம். இப்ப இந்த டீம்ல தனியா எங்க நின்று எங்க ஜெயிக்க போகுது? ஓபிஎஸ் எங்க நின்று ஜெயிப்பாரு? செங்கோட்டை எங்க நின்று ஜெயிப்பாரு? அவங்க தொழில் நிப்பாங்களா? அதை தாண்டி வேற வெளியில அவங்களுக்கு செல்வாக்கு இருக்கானா? இல்ல. இந்த டீம் எல்லாம் செட் பண்றதுதான் விஜயோட வேலை. இந்த ஃபீல்ட் அவுட் ஆன அரசியல்வாதி எல்லாரையும் ஒண்ணு சேர்க்கிறாரு ஒரு பிராண்டுக்காக. செங்கோட்டைன்னு எங்கிட்ட வந்துட்டாரு, முன்னாள் கல்வித்துறை அமைச்சர், அவர் தெரியும்ல, அவர் எங்க கூட வந்துட்டாரு அப்படின்னு சும்மா ஒரு உருட்டிக்கலாம், அவ்வளவுதான். மத்தபடி அவங்களுக்கு வேற எந்த இதுவும் கிடைக்காது. நீங்க மாறா விஜய் வந்து பார்த்தா அதிகபட்சமா எந்த எஃபோர்ட் எடுப்பாங்கன்னா அதிமுகவுல இருந்து பாஜக கழட்டி விட்டு அதிமுக போய் உட்காருவாரு. இது எலெக்ஷன் நடக்கிறதுல அந்த நேரத்துல ஏதாவது நடக்கிறத பொறுத்து. அதிமுக பாஜக கழட்டி விடுவாங்கன்னு தோணுதா? ஏற்கனவே கழட்டி விட்டது தானே. ஒரு எலெக்ஷன் நின்னுக்கோங்க, வெளியே இருங்க, பாத்துக்கலாம். 2027 முடிஞ்சதுக்கு அப்புறமா கொஞ்ச நாள் நீங்க வெளியே இருங்க, அப்புறமா நம்ம பாத்துக்கலாம், கழட்டி விட்டது தானே. இப்ப மறுபடியும் அதே எலெக்ஷன் ஒரு ஒண்ணு சேர்த்துக்கிட்டாங்கல்ல, அந்த மாதிரி சேர்த்துப்பாங்க. கழட்டி விட்டு சேர்த்துப்பாங்க. அதெல்லாம் அவங்களுக்கு ஜாலி தான், அவங்களுக்கு போற போக்குல விளையாடிப்பாங்க. அதெல்லாம் ரொம்ப ரொம்ப நன்றி தோழர், அவங்களோட நேரம் கொடுத்து பேட்டி கொடுத்ததுக்கு. இதே மாதிரி இன்னொரு சந்திப்பு. நிச்சயமா தோழர்.